இன்றைய நற்செய்தி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 அப்போஸ்தலர் யோவான் காயுவை அன்போடு வாழ்த்துகிறார். நமக்கு இப்பிரபஞ்சத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் பிரதான ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்துமா வாழ்வதுதான். நம்முடைய ஆத்துமா சுகமாயிருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாயிருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். நீங்களும் நானும் ஆராதிக்கும் நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்துமாவும் சரீரமும் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிடத்தில் தேவ கிருபை வரும்போது நம்முடைய ஆரோக்கியம் பெருகும். சரீர ஆரோக்கியம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உற்சாகமாய் பணி செய்யும். யோவான் அப்போஸ்தலன் கூறுவது போல் ஆண்டவரும் நம்மை பார்த்து நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிறார். ஆமென்.